This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்டு காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவரை பற்றி தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. அவரை பற்றி தெரியாதவங்க இந்தியாவில் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அவரை பற்றினா ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்தியாவில் வந்துட்டு வெள்ளைக்காரங்க ஆட்சி பண்ணப்போ பிரிட்டிஷ்காரங்க 2 பேத்துக்கு மட்டும் வாய்ப்பூட்டு சட்டம் அப்படிங்கிறத போட்டாங்க. அது என்னங்க வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்னா, அவங்க பொது இடங்களில் பொது வெளிகளில் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம். அதை மீறி பேசுனா சுட்டு கொன்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை வந்துட்டு 2 பேத்துக்கு தான் போட்டாங்க. அதில் ஒரு ஆள் வந்துட்டு முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்துட்டு அந்த இது போட்ட அடுத்த நாளே ஐயா மறுபடியும் ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டி, நீ என்னடா என்ன சுடுறது, முடிஞ்சால் என்னை உள்ளே வந்து சுட்டு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்கூட்டம் போட்டு அவர் பேசினார். அந்தளவுக்கு ஒரு துணிச்சலான மனுஷன் நம்ம முத்துராமலிங்க தேவர் ஐயா. ஓகேங்களா? சரி, இது மட்டும் தானா அப்படின்னா இன்னொன்று இருக்குங்க. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது அவரை பற்றி. ஆனால் இதை வந்துட்டு பர்டிகுலராக சொல்லி ஆகணும். பர்மாவில் ஒரு வரவேற்பு நடக்குது. அதில் வந்துட்டு எந்த வெளிநாட்டினரை கூப்பிட்டாலும் சரி, பர்மாவுக்கு வந்துட்டு இந்தியா வந்துட்டு வெளிநாடு தான். அப்போ வந்துட்டு கூப்பிட்டாலும் சரி, அவங்களுக்கு வந்துட்டு மரியாதை செலுத்துறது அப்படின்னா பெண்களுடைய கூந்தலை வரிசையாக போட்டு அதில் நடந்து வர சொல்லுவாங்க. அதை மிதிச்சுக்கிட்டு அதில் தான் நடந்து வரணும். அது அவங்களுக்கு வந்துட்டு பெருசாக வர விருந்தாளிக்கு வந்துட்டு ஒரு மரியாதை தரதான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தான் நிறைய பேர்த்துக்கு பண்ணாங்க. நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவை கூப்பிட்ருக்காங்க. அப்போ அவரும் போயிருக்காரு. ஃப்ளைட்டை விட்டு இறங்கின உடனே அந்த மாதிரி ஒரு வரவேற்பை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வரவேற்பை கொடுத்த அடுத்த நிமிஷமே இவர் வந்துட்டு, இல்லை நான் வந்துட்டு பெண்களுடைய கூந்தலை மிதிச்சுக்கிட்டு வந்தால் தான் எனக்கு மரியாதை அப்படின்னா நான் கண்டிப்பாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டார். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏன் அப்படின்னு சொல்லி பர்மா நாட்டுக்காரங்க கேட்டப்போ, பெண்களை நாங்கள் வந்துட்டு தெய்வமாக மதிக்கிறோம், எங்கள் தாய் குலத்தோட அந்த கூந்தலை மிதிச்சுட்டு அவங்களோட மரியாதையை எடுத்துக்கிட்டு அவங்கள அவமானப்படுத்தி அப்படி எனக்கு ஒரு மரியாதை தேவையில்லை, நாங்கள் அவங்களுக்கு கடவுளாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். அப்போ தான் பர்மாக்காரருக்கு தெரிஞ்சிருக்கு தான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறோம், நம்ம நாட்டு பெண்களை எவ்வளோ கேவலப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது. அன்னையிலிருந்து அந்த ஒரு முறையை மாற்றிக்கிட்டாங்க பர்மாக்காரங்க. அதுக்கு முழுக்க காரணம் வந்துட்டு நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. தேங்க்யூ.